இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலேயே அம்மாவினுடைய அத்தனை குணாதிசயமும் ஒரு சேர் பெற்ற பிள்ளைங்க யார் அப்படின்னா கடகராசி பெண்கள் தான். அப்பா வீட்டில் ஒரு பூனை மாதிரி இருக்கும், இதுக்கு என்ன தெரியும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. அந்த குடும்பத்தில் எதுவுமே கவலைப்பட வேணாம், கட்டி கொடுத்த வீட்டில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. மனுஷங்கள்கிட்ட தான் நம்ம அன்பை காட்டணும்னு இல்லைங்க, எல்லா ஒரு ஜீவன்கிட்டையும் நம்ம அன்பை காட்டலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பேம்பரிங் கேரிங்காக கொண்டு போகிறவங்க யாருன்னா எனக்கான நேரம் இப்போ யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா கடக பெண்கள் தான். உறங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டா வாழக்கூடாதுன்ற மாதிரி இவங்களை வந்து பீஸ்ஃபுல்லாக மைண்ட் வச்சுக்கணும். இவங்க பீஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு ட்ராவல், அந்த வால்யூம் ஏற்றுறது வால்யூம் இறக்குறதுன்னு வாங்கல, இந்த வால்யூம் இறக்கி எந்த விஷயத்த சொன்னாலும் அப்படியே சரௌண்டர் அவ்வளவுதான். நீ வேணுமா வேணாமா நான் முடிவு பண்ணுன்ற அளவுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. கடகராசி பெண்களுக்கான குணநலம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்? நிச்சயமா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது கடகம். கடகராசியில பார்த்தோம் அப்படின்னா இங்கே சந்திரன் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ இவங்களுடைய இந்த இடத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இயற்கையாகவே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான பிள்ளை, லோன்லியாக இருக்கா, பேசவே தெரியாது, ரொம்ப அன்பானவ இறக்கமானவ அப்படின்ற ஒரு பேர்லாம் இருக்கும். இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலேயே அம்மாவினுடைய அத்தனை குணாதிசயமும் ஒரு சேர் பெற்ற பிள்ளைங்க யார் அப்படின்னா கடகராசி பெண்கள் தான். எப்பவுமே வந்துட்டு நான் செஞ்சு திட்டு வாங்குறேன், எனக்கு நான் என்னதான் நல்லது பண்ணாலும் எனக்கு கெட்டது மட்டுமே விடுதுன்னு புலம்புறவங்களாம் யார் அப்படின்னா கடகராசி பெண்கள் தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய இறக்க குணம் எல்லாத்தையும் வந்துட்டு நம்பிடுவாங்க. அதிகமாக நம்பி ஏமாந்து போகிறவங்க யார் அப்படின்னா கடக பெண்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2ஆம் இடம், அதாவது குடும்பம் வாக்கு அப்படின்றப்போ இவங்களுடைய 2ஆம் இடம் என்னவா இருக்குது அப்படின்னா சிம்ம வீடாக இருக்குது. அமைதியாக சாந்த சுரூபமாக இருக்கிற இடமே தெரியாமல் இருந்த பிள்ளையா இவ்வளோ பேசுது. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்பா வீட்டில் ஒரு பூனை மாதிரி இருக்கும், இதுக்கு என்ன தெரியும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே அந்த குடும்பத்தில் எதுவுமே கவலைப்பட வேணாம், கட்டி கொடுத்த வீட்டில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, அவ்வளோவும் அந்த பொண்ணு தான் பார்க்குது. ஸோ அத்தனை பொறுப்புகள் எடுத்துக்கிறது. ஒரு உறங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டா வாழக்கூடாதுன்ற மாதிரி. நிச்சயமா அந்த ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடக பெண்கள் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, பெருசாக கோவன்றது வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, லோன்லியாக இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் ரொம்ப ஒரு மாதிரி யாரு கூடயும் பேசக்கூட பயப்படுற பொண்ணுங்களாக இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயா இவ்வளோ பேர் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரிய தரக்கையும் இருக்கும். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற. நிச்சயமா எங்கே போகணும், யார்கிட்ட பேசுகிறோம், என்னங்க யார்கிட்ட பேசணும், என்ன பேசுகிறேன் அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியமா துணிச்சலா அது எல்லாமே எப்போ வெளிப்படும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ். அதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப மக்கள் கூடியிருக்காங்க, ஒரு பொதுத்தளத்தில் மயக்க பிடிக்கணுன்றது சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து இந்த வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்கள் பொண்ணு வெளியில் போய் அவ்வளோலாம் பேசாதுங்க வைக்காதுங்கன்னு வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் ஃபட்டாஃபட்டுன்னு பேசக்கூடிய ஃபியர்லெஸ்ஸான ஒரு கேர்ள்ன்றீங்க. பயம்ன்றதே தெரியாது சொல்லுவாங்களே, கண்ணு மூணு தெரியாமல் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற. அப்போ அந்த பயம் தெரியாதவங்க யாராக இருக்காங்க அப்படின்னப்போ கடகராசி பெண்கள். கடகராசிக்கார பெண்களுடைய கெரியர் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாக வந்து கடகராசி பிறந்தவங்க வந்து அதாவது இங்கே வந்து குருவுடைய உச்சமடையக்கூடிய இடம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீச்சமடையுது. இந்த இடத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேம்பரிங் கேரிங் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க யாருன்னா கடகராசி தான். பொதுவாக அவங்களுக்கு தூக்கம்ன்றது பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி ஓவர் திங்கிங், நம்மளோட எதிர்காலத்தை பற்றின நிறைய சிந்தனைகள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அந்த கவலைகள் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த கெரியர் அப்படிங்கும்போது ஒன்று ரொம்ப கேர் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஐடி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமே சரி, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பெருசுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்டட் இருந்துகிட்டே இருக்கும். அது மனுஷங்கள்கிட்ட தான் நம்ம அன்பை காட்டணும்னு இல்லைங்க, எல்லா ஒரு ஜீவன்கிட்டையும் நம்ம அன்பு காட்டலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பேம்பரிங் கேரிங்காக கொண்டு போகிறவங்க யாருன்னா கடகராசி பெண்கள் தான். ஸோ இவங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அது கூட நம்ம நர்ஸ் படிப்பாங்க இல்லையா, பெட்ஸுக்குன்னு தனியாக டாக்டர் படிப்பாங்க. ரொம்ப வெட்னரியா அது வீட்டில் நான் வளர்த்தேன், எனக்கு அது மேலே ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்காக நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களாம் நிறைய பேர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஃபீல்டு இல்லைங்க, என்னால் போயிட்டு ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ண முடியாது, நான் நைட்டு போல முடிச்சு கூட எனக்கு என் கம்பெனியை பார்த்துட்டு போகிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆரம்பித்தேங்க, ஒரு ஃபுட்டு வச்சு பொடிங்கள்லாம் தயாரித்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கேன். இதெல்லாம் யாரும் இருப்பாங்க அப்படின்னா கடகராசி.
பொதுவாக வந்து இந்த ஒரு ஓன் பிஸ்னஸ் நிறைய பண்ணுவாங்க. எதை பண்ணாலும் அது ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு பொட்டிக் வச்சு நடத்துகிறேன், அழகு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், உணவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், பெருசுக்கான ஒரு தனியாக அதுக்கான Shop-ஆ இருக்கட்டும். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் யாருன்னா என் கடக பெண்களாக இருப்பாங்க. ஸோ தனக்கு இருக்கக்கூடிய திறமையை ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் குழந்தைங்க எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் நல்லபடியாக பார்த்தாச்சு, மாமியார் வீட்டுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு, என் பிள்ளைகளும் நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இனி எதுக்கு நான் வேஸ்ட்டாக உட்காந்துட்டு இருக்கணும்? ஏன் ஏன் நான் எனக்கு என் இருக்கிற கடமையை நான் திறமையை முடிச்சிட்டேன், என் வழியை நான் பார்க்குறேன். அவ்வளவுதான். அதுதான் என் திறமையை நான் வேஸ்ட் Waste பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கிட்டு எனக்கான நேரம் இப்போ யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா கடகராசி. கடக பெண்கள் தான். ஸோ எல்லாமே சொன்னீங்க. இந்த கடகராசி பெண்களை லவ் பண்ணக்கூடிய பசங்க வந்து அவங்கள என்ன மாதிரி சமாளிக்கணும், என்ன மாதிரி வந்து அவங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்? பொதுவாக வந்து கடகத்தில் பிறக்க பிள்ளைங்க எதை பண்ணால் அவங்க ரிலாக்ஸேஷன் ஆவாங்க அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மைண்டுக்கு வந்து காமாக இருக்கணும், இவங்களை வந்து பீஸ்ஃபுல்லாக மைண்ட் வச்சுக்கணும். இவங்க பீஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு ட்ராவல், இவங்களுக்குலாம் ட்ராவல் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் லாங் ஜேர்னி போகிறது. சில பேர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, எனக்குலாம் வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படியே வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் போகிறேன். அது ஒரு மியூசிக் கேட்டுக்கணும், இளையராஜா மியூசிக் கேட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரிப் போனோம். இந்த மாதிரிலாம் நிறைய வர்ணிப்பாங்கல்ல, இதெல்லாம் யாருன்னா கடகர்கள் இருப்பாங்க. எனக்கு என் பாய் ஃப்ரெண்டோட லாங் ஜேர்னி போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் தட் மேரேஜ் கூட சரி, எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா உடனே ஒரு ட்ரிப் போடுங்க, முடிஞ்சு ஒரு ஃபால் ஸ்டேஷன் போகலாம், ஒரு லாங் ஜேர்னி போகலாம், கிளம்புங்க போயிடலாம், நம்ம போயிட்டு வந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றவங்க கூடலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க தெரியாமல் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதப்போ அவங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நல்ல ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ ட்ராவல் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் சாங். ஆமாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெலோடியாக இவங்க ரொம்ப எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா பீஸ்ஃபுல், ஒரு கேரிங், பேம்பரிங். அதிகமாக வந்துட்டு அது அவங்களுக்கான ஒரு தனிமை விரும்புவாங்க. அது ஹஸ்பண்ட் ஒரு கூட இருக்கணும் அப்படின்றப்போ அந்த தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. இது கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம், பீச்சுக்கு போகலாம், லைக் பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேரும் நமக்கான டைமிங் இது, நம்ம தாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி மாதிரி பண்ணக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், சரி என்னால் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போகலாங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட்டிகிட்டு போகலாங்க. எல்லா டைமும் என்னங்க பண்ணுறது, அழகாக வந்துட்டு இப்போல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம்ல அந்த இன்டோர்லேயே வாட்டர் ஃபால் வைக்கிறது. ஸோ அப்போ வந்து கடகராசிக்கார பெண்கள் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள். அண்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த முதல்லாம் செட் பண்ணிடுங்க. சவுண்டு தண்ணி கேட்கும் போதெல்லாம் நீ என்ன கேட்குறமா எடுத்துக்கோன்ற அளவுக்கு அவங்கள ரொம்ப கேர் பண்ணியிருந்தாங்களாக்கோ போதுமா. இந்த பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட அம்மாவோட அன்பை எனக்கு ஒட்டுமொத்தமாக நீ கொடுக்குற, ஒரு உடம்பு சரியில்லைனா கூட எனக்கு ஊட்டி விடுறான், என்ன பார்த்துக்கிறான், எனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும், அவங்க சரௌண்டர். ஸோ இதை வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்ககிட்ட என்னென்னா அந்த அம்மாவினுடைய ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு கணவரா என்னோட அப்பா கொடுக்க வேண்டிய அன்பு, என்னோட அம்மா கொடுக்க வேண்டிய அன்பு, டோட்டலாக எல்லாத்தையும் கேரியும் இந்த ஒரு பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. சூப்பர். ஸோ இது கொடுத்துட்டாங்கன்னா சரி, இவங்க சரௌண்டர். இப்போ நம்ம எல்லா ராசிக்காரர்கள்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. இவங்களை வந்து ட்ரிகர் ஆக்காமல் கோவப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பாவமாக இருக்கா, எதுவுமே தெரியாமல் இருக்கா, அவள்கிட்ட போயிட்டு நீ ஒன்றுமே தெரியாதவ, உனக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுறது. ஸோ கடக பெண்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும் பிடிக்காது. அதே மாதிரி அதிகாரத்துவம், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி சாந்தமாக சொல்லணும். உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்கும் பிடிக்காது. அதுவும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன 2ஆம் இடம். ஆஃப்டர் நீங்கள் முன்னாடி என்ன வேணால் திட்டிக்கலாம், ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நீ எனக்கான மரியாதை கொடுக்கணும். இதாக இருந்தாலும் நீ சவுண்டு விடாது, லைசன்ஸ் சவுண்டு விடாது, சவுண்டை கம்மி பண்ணு. அந்த வால்யூம் ஏற்றுறது வால்யூம் இறக்குறதுன்னு வாங்கல, இந்த வால்யூம் இறக்கி இந்த விஷயத்த சொன்னாலும் அப்படியே சரௌண்டர். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீ வேணுமா வேணாமா நான் முடிவு பண்ணுன்ற அளவுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க.